ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிராயிங், எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி எக்ஸாமில் போய் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுபோக வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் இந்த டைம் நீங்கள் பண்ணாமல் தவிர்க்கணும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கும். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாலும் சரி, ஈஸியாக கேட்டாலும் சரி, ப்ரெசன்டேஷனை வந்து எப்பயுமே நல்லா பண்ணிடணும். கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கன்னு மைண்ட் அப்செட் ஆகிட்டு ப்ரெசன்டேஷனில் கை விட்டுறக்கூடாது. கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து ஒரு அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. அவங்கள பார்க்குறப்ப வந்து அக்லியாக கொஞ்சம் பார்க்குறக்கே வந்து இதாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஏன்னா இப்படி இருக்காங்க நம்மக்கிட்ட அட்ரஸ் கேட்குறாங்கன்னு யோசிப்பீங்க. ஸோ ஆனால் வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு ஒரு டக்கின்லாம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, கொஞ்சம் படித்தவங்கமா இருக்காங்க, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அதே மாதிரி தான் உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ண போகிறது வந்து யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் உங்கள் பேப்பரை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு டாப்பர் மாதிரி காட்டுறதுக்கு உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் மெயினான ஒன்று. ஸோ அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து டிராயிங் வந்து பண்ண பாருங்கள். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து போட பாருங்கள். ஸோ இப்போ காமனாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனெக்ஸர் ஃப்ரண்ட் பேஜை கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அடித்தல் திருத்தல் இல்லாமல் சப்ஜெக்டோட தெளிவாக போட்டு ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக போட்டு எல்லாமே ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களோட லாஸ்ட் எழுதின பேஜஸ் வந்து கடைசியாக போட்டுருங்க. எழுதாத பேஜஸ் ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட்லேயும் டிக் பண்ணுங்கள், பேக்லேயும் டிக் பண்ணுங்கள். ஸோ 3 சைடும் டிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின் நம்பர்லாம் தெளிவாக போடுறீங்களா அப்படிங்கிற பாருங்கள். இல்லைனா லாஸ்ட் வந்து செக்அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 13 மார்க் கொஸ்டின் வந்து 7+6 சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை டேரக்ட் 13 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் சரி, அது வந்து பிக் கொஸ்டினாக இருக்கும். அதை நீங்கள் 13 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ இல்லை 15 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதை கொண்டு போயிடணும். ஒரு 13 மார்க்கோ ஒரு 15 மார்க்கோ புக்ஸில் இருக்கிற மாதிரி அப்படியே உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும். அடுத்த கொஸ்டின் எழுத முடியாது. ஸோ அதனால் இப்போ சப்டாபிக்ஸ் இருக்குன்னா அந்த சப்டாபிக்ஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு 5 சப்டாபிக்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த சப்டாபிக்ஸ்க்குள்ளே ஒவ்வொன்றும் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்குன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி இல்லாட்டி ஷார்டேஜ் பண்ணி அதை 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் மாற்றிடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து காட்டுங்க. நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எழுதிட்டு இருக்கனால உங்கள் புக்கில் இருக்கிற எல்லாமே இருக்கணும் அவசியம் கிடையாது. மெயினான கண்டென்ட்ஸ் இருந்தாலே போதும். பேஜஸ் ஓரளவு கொண்டு போங்க. ரொம்ப வந்து எல்லா பேஜஸ் எழுதுனா மார்க் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் பேஜஸ் எழுதிட்டு இருக்காங்க. மீடியம் லெவல் இல்லாட்டி வந்து ஒரு முக்கால்வாசி மட்டும் எழுத பாருங்க. ரொம்ப ஃபுல்லாக எழுதாதீங்க. ஸோ ஒன்றுமே தெரிலனா மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டி ஓரளவு மட்டும் கொண்டு போங்க. நான் பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா திருத்த போகிறவங்களுக்கு அது ஒரு இரிட்டேஷன் ஆக்கி விட்டுரும். இதுதான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். என்ன ஷேப் கேட்குறாங்க, என்ன டயக்ராம் கேட்குறாங்க, என்ன மெஷர்மெண்ட்ஸில் கேட்குறாங்க, அங்கே ரேடியஸ் இருக்கா இல்லை டயமீட்டர் இருக்கா, அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுங்கள், என்ன கேட்குறாங்கன்னு. சம்டைம்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா 2-3 ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்னாலும் இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச டாபிக் ரெலவெண்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அதை வச்சு எழுத பாருங்கள். இன்னொன்று மெயினான ஒன்று, எந்த கொஸ்டின் எழுதினாலும் சரி ஃபஸ்ட்டு அதை டெஃபனிஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆரம்பிக்க பாருங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிங்க. டேரெக்டாக அவங்க கேட்டிருக்கிறதுல போயிடறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இது அடிஷ்னலாக மார்க்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ், அதாவது உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6 யூனிட்ஸ் இருக்குது, 5 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ஸை ChatGPTல போட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எதையா போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபனிஷன் கொடுக்கும். 6 யூனிட்டுக்கும் அந்த டெஃபனிஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படினாலும் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நீங்கள் எந்த இது கேட்டாலும் அந்த டெஃபனிஷனை கொடுக்குற மாதிரி பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே வந்தாலும் ஃபஸ்ட் எழுதுறப்போ அந்த டெஃபனிஷனை போட்டு எழுதுறப்போ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஏதோ 1 மார்க்னாலும் சும்மா கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த டெஃபனிஷனை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இது சும்மா அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வந்து கிராஸ் செக்அப் பண்ணுங்கள் எல்லாமே எழுதிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எசென்சியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ டோட்டலாக எல்லாருக்குமே வந்து இப்போ படித்ததெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நிறையா படிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே நம்ம மைண்டில் நிற்காத மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படித்ததில் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த ஞாபகம் இருக்கும். ஸோ பேசிக்காக இருக்கிற அந்த ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கு போக அல்கோரிதம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. டயக்ராம்ஸ் கொஞ்சம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டான இதை வந்து ட்ரா பண்ணிட்டு அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா அழுத்தி போடுங்க. ஸோ டைமென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக போட பாருங்கள். ஆர்த்தோகிராஃபிக்கும் செக்ஷன் வியூவும் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் ப்ரியாரிட்டிஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு எது தெரியுமோ அந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு போட பாருங்கள்.
டயமீட்டராக ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து போடுங்க. ஒரு டிராயிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏபிசிடி அதெல்லாம் குறிக்கிறீங்க அப்படின்னா சரி, இல்லை 30 மில்லிமீட்டர் இல்லை உங்களுக்கு 30 டிகிரி அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை கரெக்டாக வந்து இது பண்ண பாருங்க. ஸோ லாஸ்ட் வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதிருங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சர்க்யூட்ஸ் தான் உங்களுக்கு. சர்க்யூட்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபார்முலா பேஸ் தான் மோஸ்ட்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு பெரிய தெரியல அப்படின்னாலும் ஓரளவு வந்து அந்த சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வருங்க. கண்டிப்பாக ஃபார்முலாஸ்லாம் தெரியுது அப்படின்னா ஃபார்முலாஸை போட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து ஒரு அவுட்புட் மாதிரி காட்டுங்க. அதுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். எப்பயுமே டேரெக்டாக வந்து செய்யாதீங்க. ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காட்டுங்க. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் உங்களை பொறுத்த வரைக்கும் டயோடு, டிரான்சிஸ்டர், சர்க்யூட் டயக்ராம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிராயிங் மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த ஒரு இதுலையுமே கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னாலும் சரி, ஈஸியாக கேட்டாங்கனாலும் சரி, ப்ரெசன்டேஷனில் எப்பயுமே அதாவது இப்போ ஈஸியாக கேட்டாங்கன்னா ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் வந்து நார்மலாக பண்ணுங்கள். கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷனில் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் அப்போது கஷ்டமாக கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் அதை யோசிக்க மாட்டாங்க ப்ரெசன்டேஷனை. அந்த டயத்தில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ உங்கள் பேப்பருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தனி மார்க்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். கொஸ்டின் எப்படி வந்துடுச்சு அப்படிங்கிறத எக்ஸாம் நாளைக்கு பண்ணிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.